முக்கிய செய்தி. விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றார் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் மனைவி சங்கீதா. விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் மனைவி சங்கீதா. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சங்கீதாவின் கோரிக்கையை ஏற்று விவாகரத்து வழக்கை முடித்து வைத்தது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம். இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆஜரான நிலையில் வழக்கை வாபஸ் பெறுவதாக சங்கீதா அறிவித்திருக்கிறார். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் மனைவி சங்கீதா. அதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சங்கீதாவின் கோரிக்கையை ஏற்று விவாகரத்து வழக்கை முடித்து வைத்திருக்கிறது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம். இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆஜரான நிலையில் வழக்கை வாபஸ் பெறுவதாக சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரம் என்ன? அபிராமி, முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடான திருமணத்தை விவாகரத்து கோரி வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அவருடைய மனைவி சங்கீதா. அந்த வழக்கு விசாரணையானது ஏப்ரல் மாதத்துல விசாரணைக்கு வந்தது. தேர்தல் காலகட்டத்தில் கூட அது ஒரு மிகப்பெரிய விவாதமும் பேசு பொருளாகவும் இருந்தது. தொடர்ந்து விசாரணைக்கு வந்த பொழுது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராகி வந்தார் சங்கீதா. அவர் தரப்புல அவருடைய என்ன வேண்டுகோள் என்பதையும் தெரிவித்திருந்த சூழல்ல இன்றைய தினம் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக அவர் ஆஜராகி இருந்தார். முதலமைச்சர் விஜயும் ஆஜராக வேண்டும் என்று காலையில நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற பொழுது இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக சங்கீதா தெரிவித்தார். சங்கீதா வாபஸ் பெறுவதாக, வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவித்ததை அடுத்து வழக்கை இந்த விவாகரத்து வழக்கை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. அரசியல் பயணத்தை விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரும் மாற்றம், திருப்பம் என்று சொல்லுகின்ற வகையில் ஒரு பெரும் வெற்றியை பெற்றார். வெற்றியை பெற்று முதலமைச்சராகவும் அவர் பொறுப்பேற்று இன்றைய தினம் கூட சட்டப்பேரவையிலே காரசார விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் தேர்தல் பிரச்சார களத்திலும் சரி, எதிர்கட்சிகள் விமர்சனமாக முன்வைத்ததும் சமூக வலைதளங்கள்ல அவர் மீதான விமர்சனத்தை அதிகமாக கொடுத்தது என்பது இந்த விவாகரத்து வழக்கு என்பது இருந்தது. இந்த விவாகரத்து வழக்கினால் அவருக்கு சில சங்கடங்களும் இருந்த ஒரு சூழல்ல தற்பொழுது இந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக அவர் மீது வைக்கப்பட்டிருந்த விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே இந்த வழக்கு தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதுதான் தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.